அங்கே ஒருத்தன் பாராளுமன்றத்தில் சூனாக்கியன் சாணக்கியன் சொல்லி பாராளுமன்றத்தில் கத்தி கொண்டு நிற்கிறாங்க. இவன் ஏற்கனவே முதல் சிங்கள கட்சியில கேட்டு தோத்து இன்றைய தமிழ் கட்சியில வந்து வெண்டு போட்டு இன்றைய கத்துறாரு. இவனுக்கு போராட்டம் தமிழ் வரலாறு அவனுக்கு என்னன்னு தெரியாது. அப்படி வரலாறு கேட்டா நேரடியா என்ன வந்து சந்தி போராட்டம் எப்படி ஆரம்பிச்சது என்னதுக்கு ஆரம்பிச்சது நான் உனக்கு படிப்பிக்கிறேன். ஒரு கடையில தண்ணி குடிச்சுட்டு அந்த 2 ஆக்களோட கலைச்சல் இப்படி நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்திருக்கோம். நீங்கள் எல்லாம் அப்படி ஒரு கட்சி இருக்கும் அதில் இருக்கிறவங்களுக்கு கேட்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் முற்று முழுதாக இறங்கி வேலை செய்வோம். இன்றைக்கு சில இடங்கள்ல போய் கேட்டால் அப்படி ஒன்று இருக்கும், அப்படி ஒரு கட்சி உருவாக்கி இருக்கணும்னு சொல்லி சில சனம் கேட்கிறவங்கள விமர்சனமா கேட்குதல். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. வணக்கம், நாகராசா வர்ணவல சிங்கம். தமிழ் பொது வேட்பாளர் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது. அந்த வெளியீடு வந்து 11 மணிக்கு என்று சொல்லி இருந்தது. சரியான முறையில் 11 மணிக்கு தான் வெளியீடு என்று சொல்லி அங்க எல்லாரும் வந்திருந்தார்கள். உண்மையா ஒரு பொது கட்டமைப்பு சொன்னா 11 மணி என்று சொன்னா தேர்தல் விஞ்ஞாபனம் 11 மணிக்கு வெளியிடுறது என்று சொன்னா 11 மணி சரி ஒரு 10-15 நிமிஷம் பார்க்கலாம். அதையும் விட 1 மணி நேரம் மட்டும் ஒரு வேண்டப்படாத அரசியல் கட்சிக்காக காத்திருக்கிற ஒரு பொது கட்டமைப்பு என்று சொன்னால் அதை இந்த அர்த்தம் எனக்கு விளங்கல. எனக்கு அது உண்மையின்படி கட்டாயமா அது சரியான ஒரு வேதனைக்குரிய விஷயமா போச்சு. ஏனென்று சொன்னா இது வடக்கு கிழக்கிலேயே உள்ள தமிழ் மக்களுக்கு பொது அமைப்பு வந்து 2 வேண்டப்படாத அரசியல் கட்சிக்காக காவல் இருந்தும் அந்த அரசியல் கட்சியில் வரவில்லை. அப்ப அவர்களுக்காக 1 மணி நேரம் காவல் இருந்து அந்த மக்களை காக்க வச்சு அதுக்கு புறம் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது. அது ஒரு புறம் இருக்கா. இந்த பொது கட்டமைப்பு உண்மையா எங்களை தமிழ் வேட்பாளர் பொது கட்டமைப்பில் இருந்து சில அரசியல் கட்சிகள் இணைஞ்சிருக்கிறார்கள். இவர்கள் வந்து அங்க முன்னுக்கு நின்று படம் காட்டுறதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் அரசியல் கட்சி உண்மையின்படி அதுல பார்க்க போனால் அதுல சிவாலிங்கத்தை நாங்கள் போட்டலாம். மற்றபடி அதுல கலைக்க வேண்டிய பெருசா இல்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வந்து அரசியல் கட்சி என்ன செய்யுது? இன்றைக்கு தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி நாங்கள் நிறுத்தி உண்மையா பாவம் அந்த தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் பாவம் உண்மையா அந்த பாவம் தெருவுக்கு தெரு வீதிக்கு வீதி தனியார் சில நேரத்தில் பிரச்சாரங்கள் செய்யுது. ஆனா இன்றைக்கு நீங்கள் இங்க என்ன செய்கிறீர்கள்? ஆபீஸ்ல இருந்து சூ மீட்டிங்லயும் அதிலையும் இருக்கிறீர்கள். அரசியல் கட்சியால் தாங்களுங்க அரசியல் கட்சியின் ஒரு தம்பியாளர் சில ஊடகவியலாளர்களுக்கு நீங்கள் கூட கட்சியால பிரச்சாரம் செய்யணும். தங்களுக்கு கட்சி என்ன ஓட தெரியலையா? தங்கள் பிரச்சாரம் செய்யறது தங்களுக்கு உத்தரவு தெரியலையா? இப்படியாக அரசியல் கட்சிகளை வச்சு கொண்டுதான் நீங்கள் பொது வேட்பாளர் இணைச்சு வச்சிருக்கிறீர்கள். உண்மையின்படி சரியான முறையில் தமிழ் இனத்தை மோடுறவனா இருந்தாலும் அது அரசியல் கட்சிகளா இருக்கலாம், பொது அமைப்புகளா இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் முற்று முழுதாக இறங்கி வேலை செய்வோம். இன்றைக்கு சில இடங்கள்ல போய் கேட்டால் அப்படி ஒன்று இருக்கும், அப்படி ஒரு கட்சி உருவாக்கி இருக்கணும்னு சொல்லி சில சனம் கேட்கிறவங்கள விமர்சனமா கேட்குதல். சில இடத்துல நாங்கள் 100-150 வீட்டுக்கு நாங்கள் பிரச்சாரத்துக்கு போய்க்கல. ஒரு மோட்டர் சைக்கிள்ல வந்து தம்பியை மறிச்சு 2 பேர் வந்து வச்சு கழிச்சு போட்டு இப்படி அப்படி ஒன்று உருவாக்கி இருக்கணும். இப்படி நாங்கள் வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் பொது அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் அமைப்புகள் அடுத்தது வந்து பேராசிரியர்கள் புத்திஜீவிகள் எல்லாம் சேர்ந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு கட்டமைப்பை வச்சு இந்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம். அவருக்கு ஒரு சங்கு சின்னம் கொடுபட்டு இருக்கு. நாங்கள் தமிழர் எல்லாம் ஒற்றுமையா நின்று ஒரு உடையங்களை நின்று அவருக்கு போட் பண்ணி நாங்கள் எங்களோட பலத்தை காட்டினால் உடனே வந்து இப்படி காட்டுச்சு. இதுதான் ஐயா இப்போ செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் இப்போ துவங்கி இருக்கிறீர்கள். காலஞ்சென்ற ஞான உதயம் என்று வந்தால் ஒரு பழமொழி சொல்லி போட்டு சரி ஐயா கட்டாயமா நான் எனக்கும் என்ன சார்ந்த மக்களுக்கு நான் சொல்றேன். ஆனா மக்களுக்கு இதில் போய் சேரையில்லை. நீங்கள் வீடு வீடாக கிராமமாக இறங்கி வேலை செய்தீர்கள் என்று சொன்னால்தான் நீங்கள் 100க்கு 100 வெற்றி அடைவீர்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த உள்ள கேவலங்கட்ட அரசியல்வாதிகள் சிங்களவனுக்கு முகம் கொடுக்கிறவனும் சிங்களவனுக்கு திரும்பி கொடுக்கிறவனும் இருக்கும் வரையும் ஐயா எங்கட தமிழினம் வந்து வெளியே வரையலாது. இவங்கள் வந்து சிங்கள இனத்தோட பேரும் பேசி சிங்கள அங்கேயே படுக்கிறாங்க. அங்கேயே அடுகடையா படுத்துக்கொண்டு எங்கட மக்களுக்குரிய வேலை திட்டம் எதுவுமே இல்லை. அப்ப இப்படியாக இந்த கட்டத்தில் இன்றைக்கு நீங்கள் இறங்கி வேலை செய்யலையா சந்தோஷம், நன்றி ஐயா. இதே போல நீங்கள் கிராம இறங்கி மக்களை வழிபடுத்துங்க. மக்களுக்கு என்ன காலம் நேரம் உங்களுக்கு காலம் குறைவா இருக்கு, நாள் குறைவா இருக்கு, வேகமா நீங்கள் வேலை செய்யுங்க சொல்லி அந்த ஒரு தம்பி சொல்லி போட்டு போனார். நான் அவரை கை கொடுத்து உண்மையா ஐயா இப்படித்தான் எங்களுக்கு ஒரு 20 பேர் இருந்தாலும் எங்களது கட்டாயமா எங்களது தமிழ் வேட்பாளர் முன்னுக்கு வருவார், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி அவரே அனுப்பி போட்டு நான் திரும்பி அங்கே முடிச்சு கொண்டு இருந்தாலும் நான் வந்து பெலாலியெல்லாம் பாடுறான். பெலாலியில வந்து நான் தண்ணி விட ஒரு கடையில தண்ணி குடிச்சுட்டு அந்த 2 ஆக்களோட கலைச்சேன். இப்படி நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்திருக்கோம். நீங்கள் எல்லாரும் அப்படி ஒரு கட்சி இருக்கும் அதில் இருக்கிறவங்களுக்கு கேட்கிறாங்க. அப்ப இன்றைக்கு எங்களது பிரச்சாரம் எங்க நிக்குது? இன்றைக்கு சிங்களவனுக்காக இன்றைக்கு இறங்கி வேலை செய்யறாங்க, நோட்டீஸ் சொல்றாங்க, அங்க வேலை செய்யறாங்க. உண்மையின்படி ஒரு தமிழ் தாய் இந்த பால் குடிச்சவன் ஒரு தமிழனா இருந்திருந்தால் கடைசி மட்டும் சிங்கள கட்சிக்கு வேலை செய்ய மாட்டான். ஏனென்று சொன்னால் அது முதல் நாங்கள் வேலை செய்யறது நீங்கள் வேலை செய்யறது வேற பிரச்சனை. இன்றைக்கு நாங்கள் எங்கள பிரச்சனை எங்கள காலம் போடுது. இன்றைக்கு எங்கள போராட்டம் மலங்கடிச்சு இன்றைக்கு நாங்கள் 15 வருஷம் முடிஞ்சு எங்களுக்காக நாங்கள் இன்றைக்கு நாய் நக்கி குடிச்ச வேலை நாங்கள் நக்கு தண்ணியோட இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தலை நிமிந்து நிக்கோணமா இருந்தால் இந்த நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம். கட்டாயமா தமிழர் எல்லாரும் அந்த பொது வேட்பாளருக்கு தான் போட் பண்ணணும். இன்றைக்கு நாங்கள் தமிழ் வேட்பாளர் நிறுத்தி இருந்தும்
இன்றைக்கு சிங்கள கட்சிகளோட ஒட்டுண்ணியா ஒட்டுறாங்க, நக்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கு இறங்கி வேலை செய்யறாங்க. அப்ப நீங்கள் தமிழரோ இல்ல வேறு யாருமோ, இன்றைக்கு அது நல்லதோ கெட்டதோ, முதல் வந்து ஒரு தமிழ் வேட்பாளர் இருக்காங்க. நாங்கள் முதல் தமிழ் வேட்பாளர் நிற்போம். அடுத்த கட்ட முறை என்ன வருது, தமிழ் வேட்பாளர் கலைச்சு அவருக்கு வெற்றி அடைஞ்சு அவர் அதால் எட்டு எங்களுக்கு இந்த மக்களுக்கு என்ன வருதுன்னு அதுக்கு பிறகு பார்த்து போட்டு நீங்கள் அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இன்றைக்கு அவனவனுக்கெல்லாம் நீங்கள் வால் பிடிச்சு கொண்டு அவங்களோட படுத்து நக்கி கொண்டு நீங்கள் நக்கிற வேலையை பார்த்து. இன்றைக்கு நாங்கள் உண்மையின்படி ஒரு தமிழ் தாய், உண்மையின்படி அதைத்தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கு தமிழ் தாய் ஒரு உண்மையின்படி தமிழ் பால் குடிச்சோம்னு சொன்னா கடைசி மட்டும் எந்த கட்சிக்கும் வேலை செய்வோம், சிங்கள கட்சி எந்த கட்சிக்கும் வேலை செய்ய மாட்டான். எங்கட தமிழ் மக்கள் நாங்கள் ஒன்றிணைந்து எங்களது தமிழ் வேட்பாளரை நாங்கள் உடனடியாக நிறுத்தி அவரை வெற்றி பெற செய்து எங்கள் இந்த உரிமைக்காக நாங்கள் போராடுறவர் தான் தமிழர். இன்றைக்கு உண்மையா தலைவர் விட்டுட்டு போயிட்டார், இருக்கிறாரோ இல்லையோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனா இன்றைக்கு உண்மையின்படி இன்றைக்கு அவர் விட்டுட்டு போன பணியை இன்றைக்கு யார் முன்னெடுக்கிறாங்க, அதுக்கு யார் கௌரவம் கொடுக்குறாங்க? இன்றைக்கு ஒவ்வொரு அந்த போராட்டத்துக்கு 2 பிள்ளைய கொடுத்தது, 3 பிள்ளைய கொடுத்தது, 4 பிள்ளைய கொடுத்த போராளி தாய் பேர் சகப்பன் இருக்காரு, மாவீரர் குடும்பங்கள் இருக்கு. அதுக்குரிய கௌரவங்களை யார் கொடுக்குறாங்க? இன்றைக்கு கொலை செய்தவனையும் காட்டி கொடுத்தவனையும் எங்களது இடத்தை அழிக்க வளைக்கிட்டவனுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கிறீர்கள். இன்னைக்கு அவங்களுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கிறீங்களே தவிர எங்களது மக்களுக்குரிய சரியான முறையில் தமிழ் மக்கள் தமிழுக்காக போராடின மக்கள் அந்த குடும்பங்களுக்கு யாரவன் பாதுகாப்பு கொடுக்குறான்? அதுக்கு யார் மறுமொழி சொல்றாரு? இன்றைக்கு எலவன் பண்ண பெற்றோரா கூட்டிக் கொண்டே கையில் ஒப்படைத்த பிள்ளைகளுக்கு என்ன முடிவுன்னு தெரியாது. அங்கே ஒரு பாராளுமன்றத்தில் சூனாக்கியன் சாணக்கியன் சொல்லி பாராளுமன்றத்தில் கத்தி கொண்டு நிற்கிறாங்க. இவன் ஏற்கனவே முதல் சிங்கள கட்சியில கேட்டு தோத்து இன்றைய தமிழ் கட்சியில வந்து வெண்டு போட்டு இன்றைய கத்துறாரு. இவனுக்கு போராட்டம் அவர்களுடைய வரலாறு அவனுக்கு என்னன்னு தெரியாது. அப்படி வரலாறு கேட்டா நேரடியா என்ன வந்து சந்தி போராட்டம் எப்படி ஆரம்பிச்சது, என்னதுக்கு ஆரம்பிச்சது நான் உனக்கு படிப்பிக்கிறேன். அதை விட அங்க பாராளுமன்றத்தில் கத்தாத சரியோ உண்ட குணத்தை அங்க வச்சு கொள்ள ரணிலோட சைத்தோட வச்சுக்கொள், யாரோட நீ நக்க போறியோ அங்க நக்கிக்கொள். ஆனா எங்கட தமிழ் வேட்பாளரை வந்து விமர்சனம் செய்யக்கூடாது. இது வந்து வடக்கு கிழக்குல உள்ள பொது மக்களால் நியமிக்கப்பட்ட சங்கு. அதுக்குத்தான் நாங்கள் இருக்கிற தவிர உங்களை போல நக்கித்திற்கு வர இல்லை. இன்றைக்கு உங்களை போல யார்கள் தமிழ் மக்களை விற்கிறீர்கள். எங்களது பிரச்சனை தீர்க்காமல் வச்சு கொண்டு நீங்கள் குளிர்காயீர்கள். தமிழருக்கு பிரச்சனை தீர்ந்தால் நீங்கள் குளிர்காயலாது. அப்ப இன்றைக்கு தமிழக பிரச்சனை தீர்ந்து சொன்னா ஒன்னும் செய்யலாம் கட்டத்தில் எங்களை தமிழரை பிரிச்சாடுற போயிடும். நீங்கள் இன்றைக்கு அங்க போய் இன்னும் சில கட்சிகளோட சேர்ந்து கூத்தாடி கொண்டு நீ கூத்தாடு. காலப்போக்கில் மக்கள் பதில் சொல்லும். மக்களுக்கு தெரியும் எவனவனுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி அது மக்கள் பதில் சொல்லும். ஆனா எங்கட வேட்பாளரை நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது. ஆனா நாங்கள் இது வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள், புத்திஜீவிகள், பொது அமைப்புகள், சிவில் நிர்வாகங்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பேராசிரியர்கள் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவுதான் தமிழ் பொது வேட்பாளர். நீங்கள் விருப்பம் இல்லைன்னா பேசாம இருங்க, நீங்கள் யாரோட இருங்கோ. ஆனா எங்க தமிழ் மக்களை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது, தமிழ் பொது வேட்பாளரை விமர்சனம் செய்யக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு அருகதையும் இல்லை. நீங்கள் அந்த மக்களுக்கு பொறுப்பு சொல்லணும், இந்த மக்களுக்கு பொறுப்பு சொல்லணும். கதையெல்லாம் மூலத்தை யாருக்கடா பொறுப்பு சொல்ல போறீங்க? எங்கடா பொறுப்பு சொல்ல போறீங்க? நீங்க வா வந்து பொறுப்பு சொல்லுவா. எங்களுக்கு முன்னால் என்ன செய்யலாம் மக்களுக்கு என்ன கிழிச்சனி இந்த 15 வருஷம் மட்டும் என்ன செய்த நீங்கள்? அவனுக்கு பின்னால் நக்கி கொண்டு ஒரு மக்களுக்கு ஒரு நல்லதை செய்ய வக்கில்லை. இன்றைக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அந்த நிதி சொல்லி எங்கடா கொள்ளையடி சொல்ல வச்சிருக்கீங்க? இன்றைக்கு நாடு பொருளாதார ரீதியில் ஆதாள பாதாளத்தில் போட்டுதான் அவர் தான் முண்டு கொடுத்து தூக்கி விட்டாரா. இன்றைக்கு இந்த காசெல்லாம் எங்க போனது? உங்களால் கோடி கோடி கோடியா கொடுத்த காசு மக்கள் இந்த தலையில இன்றைக்கு நீங்கள் வரியாலை பத்தி உள்ள பொருளாதார சாமான எல்லாத்தாலையும் வெளியேற்றி போட்டு இன்றைக்கு மக்களை பட்டினிச்சா எடுத்து நீங்கள் கோடி கோடி மில்லியன் கணக்கு பில்லியன் கணக்கு எல்லாம் வேண்டிக் கொண்டு நீங்க அடிச்சு இந்த காசு எங்க இருந்து வந்தது? நாடு ஆதாள பாதாளத்துக்கு போயிருந்தால் இந்த காசு எங்க இருந்து வந்தது? முதல் உடனடியாக நாட்டை நீங்க டெவலப் ஆகியிருக்கணும். இந்த மக்கள் கஷ்டத்துக்கு உள்ள சாமான் முழுக்க வரியை குறைச்சி வரி இல்லாமல் மக்களுக்கு ஒரு நல்ல இதை கொடுத்திருக்கணும். ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு உலக நாட்டிலே மசகண்ண விலை குறைஞ்சு போயிருக்கு. இந்த விலை குறைக்கிறீங்களோ 2 ரூபா 3 ரூபா மாட்டி போட்டுருக்கிறீர்கள். ஏன்னா நீங்க அப்ப கொள்ளை அடிக்கலாம். நீங்க சேர்ந்தல கூட்டி சேர்ந்தல கொள்ளை அடிக்கிறீர்கள். களவாணிகளை நீங்களா மனுஷரா? நீங்கள் மனுஷ ஜென்மமா? உண்மையா ஒரு தமிழ் தாய் இந்த வயிற்றுல நீங்கள் பிறந்தீங்களா? தமிழ் தாய் வயிற்றுல பிறந்திருந்தால் நீங்கள் இதெல்லாம் கலைக்க மாட்டீர்கள். அதுல ஒரு கொஞ்சம் தன்னம் 150% தன்னம் அந்த உணர்வு இருந்திருக்கு. உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் 2 பேர் இந்தாலே நக்கி அங்காலே நக்கி இந்தாலே நக்கி அங்காலே நக்கி கொண்டிருக்கிறேன். ஆனா இவங்க இப்ப என்ன இந்த தமிழ் பொது வேட்பாளர் இந்த பொது கட்டமைப்புக்கு சொல்றாரு. இவங்க இன்னும் ஒரு கிழமையால இவங்க வெல்கி அடிப்பாங்க. மாவசேனாதி எப்படி வெல்கி அடிச்சாரோ அதே மாதிரி இவங்க அடிப்பாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அடுத்தது வந்து பொது கட்டமைப்புக்கு என்ன சொல்றேன். அவன் வந்து கதை கேட்காமல் பொதுச்சபையை கூடி பொதுச்சபையில முடிவெடுத்து சரியான முறையில நீங்கள் தீர்வு காணணும். நீங்கள் ஒரு சில கதையை கேட்டுக்கொண்டு ஒரு சில நடவடிக்கைகளை செய்யாதீங்க. உங்களுக்கு ஒரு பொதுச்சபை இருக்குது. ஏற்கனவே நீங்க சொல்லிக்கிற 81 அமைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 81 அமைப்பில வந்து எல்லாரும் பொதுச்சபையை கூட்டி முடிவெடுத்து போட்டு நல்லது கேட்டதை கிடைக்கும். ஒரு சில கதையை கேட்டுக்கொண்டு ஒரு சில முடிவை கேட்டுக்கொண்டு நீங்க முடிவெடுக்க கூடாது. இது வந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற பொது பிரச்சனை, பொது கட்டமைப்பு. எல்லாருக்கும் பதில் சொல்லுவீங்க. நான் கேட்பேன். இன்றைக்கு நாளைக்கு இல்ல உனக்கு சில பேரை கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு. நான் அப்ப கேட்கல உங்களை வாய் மூ எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி தான் கேட்பேன். அதுக்கு தக்க மாதிரி பொது கட்டமைப்பு இயங்கணும்.
நாங்கள் இன்றைக்கு இறங்கி வேலை செய்யத்தான் போறோம். இன்றைக்கு எங்கட தமிழினம் தலை தூக்கி நிமிந்து நிக்கணும் போறோம். நாங்கள் இன்றைக்கு எல்லா இடமும் இறங்கி நாங்கள் வேலை செய்யத்தான் போறோம். அதுக்குரிய எங்கட தமிழ் மக்கள் தயவு செய்து இலங்கையில் இருக்கிற சகல தமிழ் மக்கள் எங்க இருந்தாலும் சரி, அது மலையமா இருக்கலாம், முஸ்லீம் மக்களா இருக்கலாம், எந்த மக்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி எங்களுக்காக குரல் கொடுத்த சிங்கள மக்கள் எவ்வளவு இருக்கிறீர்கள். தமிழ் மக்கள் இந்த போராட்டம் சரிதான் என்று சொல்லி பிரபாகரனை பற்றி கலைஞ்சு பொங்கல் சேதனைகளும் இருக்கிறீர்கள், பொங்கு தமிழ் சேதனைகளும் இருக்கிறீர்கள், மாவீரர் தினம் கொண்டாடின சிங்கள மக்களும் இருக்கிறீர்கள். அவ்வளவு மக்களும் உண்மையா தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு உரிமை கிடைச்சு, வடக்கு கிடைச்சு நல்ல ஒரு உரிமை கிடைச்சு, தமிழ் மக்களுக்கு சந்தோஷமா வாழணும் நினைக்கிற சிங்கள மக்களும் சங்கு சின்னத்துக்கு நீங்கள் புள்ளடிடுங்க. தயவு செய்து நாங்கள் எல்லாரும் தயவு செய்து மன்றாட்டமா கேட்கிறோம். நாங்கள் இன்றைக்கு நாங்களும் ஒரு சமூகம், நாங்களும் சந்தோஷமா நிமிந்து நின்று சந்தோஷமா நாங்களும் வாழணும், எங்களோட குள்ள ஒட்டி வாழணும், வெறும் சந்தடி வாழணும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனா இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எங்களோட தமிழ் அமைப்புகள் எவன் எங்களுக்காக வேலை செய்யறான், எவன் தமிழ் மக்களை பார்க்க. இன்றைக்கு தமிழ் சரி நல்லதோ கெட்டதோ வேற பிரச்சனை. நல்லது கெட்டது, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கலாம், உங்களோட பார்வையில கெட்டதும் இருக்கலாம். ஆனா நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாரும் ஒன்று சேர்ந்து உள்ளுக்கு வந்திருந்து கொண்டு கலந்து ஆலோசிச்சு இப்படித்தான் முடிவெடுக்கணும், இப்படித்தான் தீர்மானிக்கணும், எல்லாரும் ஒருமிக்க நிப்பியலா நின்று இருந்தால் இன்றைக்கு நான் உங்களோட காலில் நான் விழுந்து கும்பிட்டு இருப்பேன். உண்மையின்படி நான் கும்பிடுவேன். நீங்க எங்க நின்றாலும் நான் கும்பிட்டு இருப்பேன். அப்படி செய்திருந்தா கும்பிட்டு இருப்போம். ஆனா இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கேவலம் கட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து இனிமேலும் விமர்சனங்களை விட்டு எல்லாரும் சந்தோஷமா நாங்கள் தமிழர் எல்லாரும் ஒரு பகுதியில் ஒரு குடையங்கள் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தோட நாங்கள் வாழணும்னு சொன்னால் தயவு செய்து நீங்கள் எங்களோட இணையாட்டியும் பரவாயில்லை, நீங்கள் உங்களோட வாயில வச்சுக்கொண்டு பொத்தி கொண்டு இருங்கோ. நீங்கள் எந்த நாட்டுக்கு அடிமையா போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் தமிழர் தான், நாங்கள் தான். இங்க எங்களை வந்து ஒரு தரம் ஆட்டவும் இல்லாது அசைக்கவும் இல்லாது நாங்கள் இங்க யாருக்கும் பயப்பட போறதும் இல்லை. தயவு செய்து தமிழ் வேட்பாளரை விமர்சனம் செய்யற விட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா பேசாம இருங்கோ. தயவு செய்து எல்லாரும் என்ன கேட்டுக்கொள்ளும், திருப்பி இலங்கையில வாழ்ற தமிழ் மக்கள் அனைவரும் சந்தோஷமா இருக்கிறோம். எங்க மூல முடக்கில் இருந்தாலும் இந்த சங்கு சின்னத்துக்கு போட் பண்ணுங்க. வேறு ஒருவருக்கும் புள்ளடிகளுக்கு ஒன்றும் தேவையில்லை. எங்களுக்கு அவனும் தேவையில்லை. நாங்களா இருக்கணும். எங்களே ஆளணும். தமிழனைத்தான் ஆளணும். வேறு யாரையும் ஆள இயலாது. அதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் சிங்கள மக்களையும் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்காக குரல் கொடுத்த சிங்கள மக்களும் தயவு செய்து சங்கு சின்னத்துக்கு நேர புள்ளடிட்டு, இலங்கையில் உள்ள சகல தமிழ் மக்களும் சங்கு சின்னத்துக்கு நேர புள்ளடிட்டு இந்த தமிழ் வேட்பாளரை வெற்றியடைய செய்து எங்களது உரிமைக்காக போராடுறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.